யோனாவின் குமாரனாகிய சீமோனு, இதுதான் அவனுடைய குடும்ப பெயர். யோனாவின் குமாரனாகிய சீமோனு, இதுதான் அவனுடைய பெயர். அவனுடைய பேர் இதுதான். பீட்டர்ன்றது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்ட பெயர் சொல்ல அல்லது அவனுக்கு உண்டான ஒரு அவனுக்கு இருக்கிற திறமையை பற்றி சொல்லலாம். பேதுருன்றது, பேதுரு அப்படிங்கிறது அவனுடைய குடும்ப பெயர் கிடையாது, அவன் யாருங்கிறதை பிரதிபலிக்கிற பெயர். பேதுருங்கிறது குடும்ப பெயர் இல்ல, அவன் யாருங்கிறதை பிரதிபலிக்கிற பெயர். சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவின் சீடர்கள் சில இடத்துல பிரசங்கம் பண்றாங்க. சில இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்க பிரசங்கம் பண்றவங்களுக்கு பட்ட பெயர் கொடுக்கறாங்க. இவங்க மெர்க்குரிஸ் அப்படின்றாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா பிரீச் பண்றாங்க. மெர்க்குரிங்கிறது பேர் இல்லைங்க, மெர்க்குரின்றது பவர்ஃபுல்லா டீச் பண்றாங்களே, பவர்ஃபுல்லா பேசுறாங்களே அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுக்கிற பட்ட பெயர். பேதுருவுக்கு இங்க இயேசு கொடுக்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனு, அவரோட குடும்ப பேரை சொல்றாரு. ஃபர்ஸ்ட், நீ பேதுருவா இருக்கிறாய். எல்லாம் சார், நீ பேதுருவா இருக்கிறாய். பேதுருவா இருக்கிறாய் அப்படிங்கிறது அவனுடைய குடும்ப பெயரை பற்றி இங்க பேசவில்லை. பேதுருவா இருக்கிறாய்ன்றது அவன் யாருங்கிறத இயேசு சொல்லுகிறார். நீ பாறையா இருக்கிற. எல்லாம் சார், பாறையா இருக்கிற, பாறையா இருக்கிற அல்லது கண்மலையா இருக்கிற, ஸ்ட்ராங்கா இருக்கிற. எந்த விதத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற, எந்த விதத்துல பாறையா இருக்கிறன்னா, நான் யாருங்கிற அறிவு உனக்கு வந்ததுனால, நான் யாருங்கிற புரிதல் உனக்கு தெரிந்ததுனால, என்னை பற்றின புரிதல் பரலோகத்து தேவன் உனக்கு வெளிப்படுத்துறதுனால, தேவன் உனக்கு வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, அதை நீ வாயினால அறிக்கை எழுகிற. தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார், உன்னுடைய வாயினால் நான் யாருங்கிறத நீ வாயினால் என்ன செய்கிறாய், அறிக்கை இடுகிறதுனால நீ பேதுருவா இருக்கிறாய். அப்படின்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற, நீ ரொம்ப தெளிவா இருக்கிற, நீ ரொம்ப அறிவா இருக்கிற, நீ நான் யாருங்கிற ஒரு புரிதல் உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், பேதுருவே, பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கடவுள் சொன்னது, ஓ மேல நான் கோயில் கட்டுவேன் சொல்லுவேன் சொல்லல அவரு. ஓ மேல நான் அவர் சொல்ல, நீ பேதுருவா இருக்கிறாய், நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிறாய், நீ ரொம்ப ஞானவானா இருக்கிறாய், நீ ரொம்ப தெளிவா இருக்கிற, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாய், நீ பேதுருவா இருக்கிறாய்னா நீ ரொம்ப தெளிவா இருக்கிறாய். எல்லாம் தெளிவா இருக்கிறாய். பேதுருங்கிறது ஆங்கிலத்துல பீட்டர் அப்படின்றாங்க, கிரேக்க பாஷை பெட்ரோஸ் அப்படின்றாங்க. பெட்ரோஸ்னா ராக், கண்மலை என்ற அர்த்தம், பாறை என்ற அர்த்தம். அப்படின்னா பேதுருவுக்கு கிடைச்சது என்ன, கடவுள் இயேசு கிறிஸ்து யாருங்கிற புரிதல், இயேசு கிறிஸ்து யாருங்கிற அறிவு, இயேசு